ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மாவு ஊற வச்சுட்டா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அலன் தான் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகணுன்னு நம்ம பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கூடவே ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியுமே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினோன்னே நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடச்சக்கல்லை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு உடச்சக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கல்லையில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சைடிஷ்க்கு இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. பசங்க இதில் உடச்சக்கல்லை சேர்த்தனால பசங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியுமே இப்போ தேய்ச்சி உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எங்கள் வீட்டில் இது டின்னர். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.